நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த காப்பர் பாட்டிலில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. உள்ளே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கருப்பு கலரில் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். நிறைய மெத்தட் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு மெத்தடு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டில் உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு வெளியே க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் புளி, தோசை புளி எடுத்துக்கோங்க. இது வந்து கொட்டை இல்லாத புளி நான் எடுத்துக்கிறேன். புளியில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த புளி கரைச்ச இதுவும் இருக்கும், அதையும் நம்ம வந்து எடுத்து அதுக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ இது கூட வினிகர், நார்மல் வினிகர், சிந்தட்டிக் வினிகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சாதாரண தூள் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம மூடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம், ஷேக் பண்ணிடுவோம் பாட்டிலை. இப்போதைக்கு தண்ணி ஃபுல்லாக இல்லை, நம்ம நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபுல்லாக்கிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணியாச்சு. இப்போது கேப் இருக்கும், தண்ணியை ஃபுல்லாக வர்ற மாதிரி ஃபில் பண்ணிடுவோம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடிடுவோம். மூடிட்டு ஒரு தடவை ஷேக் பண்ணிடுவோம். ஷேக் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 4 to 5 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். 5 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிடுவோம். இதை வச்சு நம்ம வெளியே உள்ள லேயரையும் க்ளீன் பண்ணிடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருந்துச்சு. நல்லா பேருக்கு கீழே மட்டும்தான் ஒரு சின்ன லேயரில், அதுவும் புளி தான். இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு பார்ப்போம். சூப்பர், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பர் காப்பர். இந்த மெத்தட் சக்ஸஸ். இதை வச்சு நம்ம வெளியும் க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வெளியே உள்ள லேயர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஊற வச்சிருந்த புளி அதை ஒரு ஸ்க்ரப்பரில் வச்சு நல்லா எல்லா இடமும் தேய்ச்சி எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆயிரும். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே மட்டும்தான் கழுவிருக்கோம். இது கழுவில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், சூப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊற வச்சிருந்த புளி உங்களுக்கு பத்தலைன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட தனியாக புளி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த தண்ணியில் நினச்சிட்டு க்ளீன் பண்ணால் சூப்பராக பலன்னு நம்ம காப்பர் பாட்டில் அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற காப்பர் பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.